ஹாய், வெல்கம் டு மாம்ஸ் ரெசிபீஸ். நம்ம டுடே பார்க்க போகிறது குதிரைவாலி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு. இது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி கூட. இதை நம்ம சிக்கன் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜிடபிள் பிரியாணியாகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மாம்ஸ் ரெசிபீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலெலாம் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு 10 முந்திரியை 2/2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இது லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி வறுத்த நெய்யிலேயே பட்டை ஒரு துண்டு, பிரிஞ்சி இலை 2, ஸ்டார் அனீஸ் 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கிராம்பு 5, ஏலக்காய் 5 அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன் நிறையா எடுத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அதில் பச்சை மிளகாய் 4 எடுத்து கீரி சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக நான் அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து மசிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இதே ரெசிபியை நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம், சிக்கன் இல்லாமல். வெஜிடபிள்ஸ்க்கு கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் வெஜிடபிள் பிரியாணியாகவும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான். நீங்கள் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே வெயிட்டை குறைச்சிக்கலாம். ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம். சிக்கனோட மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா மல்லி இலை 1 கை நிறையா, புதினா இலை 1 கை நிறையா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கெட்டி தயிர் 100 ml எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் ஹாஃப் பாயிலாக வேகிற வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு வச்சுக்குவோம். ஒரு 10 மினிட்ஸுக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் நான் 1.5 கிளாஸ் குதிரைவாலி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு 3 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம எத்தனை கிளாஸ் எடுக்கணுமோ அதுக்கு 2 மடங்காக நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். கிரேவியில் உள்ள வாட்டரையும் சேர்த்து அளந்து நீங்கள் 3 கிளாஸு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கிரேவியில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது, அதோடு சேர்த்து நான் இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஒரு சின்ன மூடி தேங்காயில் 1/2 மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்தாலே போதும், சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் இல்லை பசும்பால் சேர்க்குறனாலும் பசும்பால் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். இப்போ பேலன்ஸ் உள்ள 2 கிளாஸுக்கு கொஞ்சம் கிரேவிலேயும் வாட்டர் இருக்கிறதுனால 1.5 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். உப்பு தேவைப்பட்டால் பார்த்துட்டு சேர்த்துக்காங்க. இப்போது 1/2 kg குதிரைவாலி ரைஸ் எடுத்திருக்கேன், இதை 1/2 hour ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுவோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 மினிட்ஸ்க்கும், அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு
ஒரு 10 மினிட்ஸுக்கும் மூடி போட்டு வைப்போம். விசில்லாம் வராது. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. 18 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதில் மேலே சேர்த்துக்குவோம். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மாம்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.